விழுந்தால் படியிடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. இடைவிடா சகாயத்தாயே, சக்தி வாய்ந்த இந்த திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாயிருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயை, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் விழுந்தாளிடுகின்றோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் ஒரு உதவியை கெஞ்சி மன்றாடுகின்றோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானார் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் வேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். இறை சிந்தனைக்காக நாம் எழுந்து நிற்போம். இறை வார்த்தைக்காக இன்றைய சிந்தனைக்கான இறை வார்த்தையானது லூக்கா நற்செய்தியாளர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரம் 2, வசனங்கள் 1-7 வரை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியூ என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது தியானிக்கின்ற
மறையுண்மையானது சந்தோஷ மறையுண்மை. அதில் மூன்றாவது மறையுண்மையான கிறிஸ்து பிறந்ததை நாம் இன்றைய நாளில் தியானிக்க இருக்கின்றோம். குழந்தை பிறப்பு என்பது கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வரம். குழந்தை கடவுளே இந்த குடும்பத்தில் பிறப்பது போல, அல்லது தங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளாய் பிறக்கின்றார்கள் என்று கூட மக்கள் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதும் உண்டு. எனவேதான் திருமணமான சில மாதங்களிலேயே திருமணமான தம்பதிகளை பார்த்து பலரும் கேட்கின்ற கேள்வி, ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்பாங்க. அதென்ன ஏதாவது விசேஷம் உண்டா? சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குழந்தை தங்கி இருக்கிறதா, கருத்தாங்கி இருக்கிறாயா என்பதுதான் அந்த கேள்வியின் அர்த்தம். குழந்தை பிறக்காததற்காக பல கணவன் மனைவி வாழ்க்கையில் பெரிய பெரிய பிளவுகள் ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விவாகரத்து வாங்கி, அல்லது கணவனுக்கு ஆண்மை இல்லை, மனைவிக்கு பெண்மை இல்லை, அதாவது அந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை என்று சொல்லி தம்பதிகள் பிரிந்து வாழ்வதும் உண்டு. அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல பேர் இந்த குழந்தை வரம் வேண்டி கோவில் கோவிலாக ஏறி இறங்குவார்கள், பல வேண்டுதல் வைப்பார்கள், பல காரியங்கள் செய்வதாக வாக்குறுதி கொடுப்பார்கள். இப்படியாக பல பேர் ஆண்டவரிடம் மன்றாடுவதும் உண்டு. அதையும் தொடர்ந்து பல மருத்துவர்களை நாடி செல்வார்கள், எங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை, ஏதாவது குறை இருக்கிறதா என்று. சில சமயங்களில் கல்யாணம் பண்ணி 6 மாதத்துல போய் டாக்டர்கிட்ட நினைப்பாங்க. டாக்டருக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏங்க இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கிறீங்க, இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சமுதாயத்தில் திருமணமாகிவிட்டது, கணவன் மனைவியை சேர்ந்து விட்டார்கள், குழந்தை பிறக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான், மனநிலை தான் மக்கள் மத்தியிலே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக எந்த வகையில் குழந்தை பிறந்தாலும், அதாவது மருத்துவர்கள் மூலமாக செயற்கையாக, இயற்கையாக கருத்தரிக்கவில்லை என்று சொன்னால், செயற்கை மூலமாக டெஸ்ட் டியூப் மூலமாக இருக்கலாம், அல்லது வேறு விதமாக செயற்கையாக குழந்தையை பெற்றெடுப்பதும் உண்டு என்று அது பரவலாக அது காணப்படுகிறது. ஆக இயற்கையாக குழந்தை பிறந்தாலும் சரி, செயற்கையாக பிறந்தாலும் சரி, அந்த குடும்பத்திற்கு அது ஒரு குதூகலம்தான், ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். அந்த குடும்பத்தினர் பெறுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவு கிடையாது. பல வருடங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்ததை தெரிவிக்க தந்தி அனுப்புவார்கள். இந்த டெலகிராஃப்னு சொல்கிறோம் இல்லையா, தந்தி அனுப்பு முறை. ஆனால் அந்த காலத்தில் தந்தின்னு சொன்னாலே மக்கள் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒரு துக்கமான செய்தியைத்தான் வழக்கமாக தந்தியில் வரும். அது இங்கெல்லாம் இருந்துச்சான்னு தெரியலை, இந்தியாவில் உண்டு. ஆனால் இப்போ அதுவும் முடிவுக்கு வந்து விட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் நோ மோர் தந்தி, டெலகிராஃப். ஆக தந்தி முறை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதே சமயத்தில் இது ஒரு சந்தோஷமான அந்த தந்தி வரும் பொழுது அந்த உறவுகள், அந்த சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுதான் உண்மை. உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் இந்த குழந்தை பிறப்பு செய்தியானது ஏதோ தங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறந்ததை போன்று அவர்களும் கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் ஒருவரை அழைத்து வீடு வீடாக போய் இந்த செய்தியை சொல்லிட்டு வா, உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு சொல்லிட்டு வா என்று ஒரு தகவலையும் அவர்கள் அறிவிப்பார்கள். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி குழந்தை பிறந்த உடனேயே முகநூல் மூலமாக, அல்லது வாட்ஸ்அப் மூலமாக, ட்விட்டர் மூலமாக அடுத்த நொடியிலேயே செய்திகள் எல்லாருக்கும் போய்விடுகிறது. அவங்க வாட்ஸ்அப் மூலம் 5 பேருக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, சொந்த பந்தம் எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தை பிறந்த ஒரு 10 நிமிஷத்திலேயே அந்த குழந்தைய ஃபோட்டோ எடுத்து அந்த குழந்தையையும் எல்லா மக்களுக்கும் அறிவித்து விடுகின்றார்கள், இதுதான் எங்களுடைய குழந்தை என்று. ஆக உறவுகளும் நண்பர்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த குழந்தையை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு போவார்கள், அல்லது மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்து விட்டால் வீட்டிற்கு வருவார்கள். அவ்வாறு அந்த குழந்தையை பார்க்க வருகின்ற பொழுது ஏதாவது பழங்கள் வாங்கி கொண்டு வருவார்கள், பொருட்கள் வாங்கி கொண்டு வருவார்கள், துணிமணிகள் வாங்கி கொண்டு வருவார்கள், அல்லது வசதி படைத்தவர்கள் தங்கத்தினால் வெள்ளியினால் ஏதாவது ஒரு மோதிரமோ அல்லது செயினோ அல்லது பிரேஸ்லெட்டோ இது போன்ற பொருட்களை வாங்கி கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, ஆனாலும் அந்த குழந்தை கையில் கொடுத்து விட்டு போவார்கள். அது பெற்றவர்கள் வாங்கி அந்த பிள்ளைக்கு அணிவிப்பதும் உண்டு, அல்லது பத்திரமாக சேமித்து வைப்பதும் உண்டு. ஆக இவ்வாறாக
ஒவ்வொரு உறவுகளுமே தங்களால் இயன்ற பொருட்களை கொண்டு வந்து அந்த குழந்தையை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். அதன் மூலமாக அந்த பெற்றோரையும் மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். பிரசவ நேரத்தில் பார்க்கின்றோம், உதவிகள் செய்வதற்காக குறிப்பாக பெண்ணின் தாயாராக இருக்கலாம், அந்த பெண்ணின் சகோதரிகளாக இருக்கலாம், இவர்கள் இந்த பெண்ணிற்கு தேவையான உதவிகளையும் மற்ற உதவிகளை செய்வதற்கு அவருடைய தகப்பன் சகோதரர்கள் விழுந்து விழுந்து செய்வார்கள். அதிலும் அந்த பெண் தாய்மை அடைந்த நாளிலிருந்து அவளை பொத்தி பொத்தி பாதுகாப்பார்கள். அது நீங்கள் அறிந்த ஒன்றுதான். அவளுக்கு உதவிகள் செய்வதற்காக ஒரு படையை எப்போதும் தயாராக இருக்கும். இவைகள் வழக்கமாக ஒரு குழந்தை தலைச்சன் பிள்ளையாக இருந்தால் அது இன்னும் விசேஷமாக பலவிதமான காரியங்கள் செய்வார்கள் இல்லைங்களா? வளைகாப்பீடு நடத்துவார்கள், பல காரியங்கள் செய்வாங்க அந்த பெண்ணுக்கு, அந்த பிள்ளைக்கு செய்வதைப் போல. ஆக பல காரியங்களை அந்த குழந்தை உருவான நாளிலிருந்து அந்த குழந்தை வருகின்ற வரையிலுமே குறிப்பாக அந்த பெண் வீட்டார் தலைப்பிரசவத்தை வழக்கமாக பெண் வீட்டார் பார்ப்பார்கள். அப்படியாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதனால்தான் நாம் பார்க்கிறோம், எலிசபெத்து குழந்தை பெற இருக்கின்ற வேளையிலே அன்னை மரியாள் அவளுடைய நிலை கண்டு ஓடி சென்று உதவிகள் செய்ய போனாள் என்று பார்க்கிறோம். மரியாள் வாழ்க்கையில் யாரும் உதவிகள் செய்தது நமக்கு தெரியாது, செய்வதற்கு ஆட்களும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆக குழந்தை பிறக்கும் வரை அந்த கருத்தாங்கி அந்த பெண்மணிக்கு உதவிகள் செய்ய ஆட்கள் வேண்டும் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்கிறோம். இவைகளோடு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் இன்று இந்த குழந்தை பிறப்பை பார்ப்பதற்கு நோக்கமே இன்றைய நாள் சிந்தனையானது இயேசு பிறந்ததை தியானிக்கின்றோம். இப்போ இயேசுவின் பிறப்பை நாம் ஒப்பிடுகையில் கடவுளின் மகன் இவ்வுலகில் பிறப்பதற்கு இவ்வளவு பாடுகள் பட வேண்டுமா, இவ்வளவு துன்பங்கள் பட வேண்டுமா என்ற ஒரு செய்தியை நாம் சிந்தித்து பார்ப்பதற்காகவே நான் சொன்னது போல ஒவ்வொரு பெண்ணுக்கும் உதவிகள் செய்ய ஏராளமான ஒரு படையே இருக்கும். ஆனால் மரியாள் வாழ்க்கையில் அந்த கடவுளின் மகனை பெற்றெடுக்க உதவிகள் செய்வதற்கு யாருமே கிடையாது, சூசையப்பரை தவிர. மரியாளுடைய தாயும் தந்தையும் கூட இருந்தார்களா இல்லையா நமக்கு தெரியாது, இருப்பதைப் போல தெரியவில்லை. ஏனென்றால் பிரசவம் நடந்த பொழுது அவர்கள் ஊர் விட்டு வேறு ஊருக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஆக ஒரு தனி ஆளாக சூசையப்பருடைய துணையோடு யோசேப்புடைய துணையோடு அவள் அந்த குழந்தையை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை வேறு எந்த பெண்மணியுமே அவருக்கு அருகில் இல்லை. அப்பேற்பட்ட நிலையில் தான் அந்த இயேசுவை அவள் பெற்றெடுக்கின்றார். நம் நாட்டில், எங்கள் நாட்டில் ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து ஐடி கார்டுன்னு வச்சுருக்கீங்க இல்லையா, நேஷனல் ஐடி கார்டுன்னு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வேறு ஊரில் எடுக்க முடியாது. எந்த ஊரில் பிறந்து வளர்ந்தீங்களோ அங்கே தான் எடுக்க முடியும். அது காணாமல் போச்சுன்னா கூட இங்கேருந்து உங்கள் ஊருக்கு போய் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும் இல்லையா? அதே போல் எங்களுக்கு இப்போ ஆதார்ன்னு ஒன்று வந்திருக்கிறது. ஆதார் அங்கே எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்தினுடைய மையமாக வைத்து அந்த ஆதார் அட்டை எடுக்க வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதற்காக. இங்கே தாவீதின் வழிவரவில் பிறந்த ஒரு காரணத்தால் அந்த ஊருக்கு அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்போது நடக்கின்றது. இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஊர் நாசரேத். அங்கிருந்து அவர் பெத்லகேமுக்கு, தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு அவர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் போவதற்குரிய மனநிலையில் மரியாள் இருக்கிறாளா? அதுதான் பெரிய கேள்விக்குறி. மரியாளுக்கோ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலம் நெருங்கி வந்து விட்டது. அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு கூட நம்ம கேபு புக் பண்ணி போகிறோம், அதுவும் ஏசி கார் புக் பண்ணி போவோம். ஆனால் மரியாள் போகின்ற பொழுது ஒரு ஆராய்ச்சியாளர் கூறுகின்றார், நாசரேத்திலிருந்து பெத்லகேம் போவதற்கு குறைந்தது 70 முதல் 100 மைல், கிலோமீட்டர் கிடையாது, மைல் என்றால் அது கிலோமீட்டர் அதிகமாக வரும். அவ்வளவு தூரம் கடந்து போக வேண்டுமா. இவர்கள் போன வழியும் ஒரு குறுக்கு பாதையாக இருக்கலாம், மலைப்பாதை. அந்த மலைப்பாதையிலே பல இடர்பாடுகள் உண்டு. காட்டு விலங்குகள் வந்து அவர்களை தாக்கலாம், அல்லது திருடர்கள் அவர்களை வாட்டி வதைக்கலாம். இப்படி பல இக்கட்டுகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து அவர்கள் போக வேண்டும். எப்படி போயிருக்க வேண்டும்? கழுதையிலே போயிருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்ணை, நிறை மாத கர்ப்பிணியை கழுதையின் மேல் ஏற்றி வைத்து கொண்டு அந்த கரடு புரடான பாதையில் போயிருக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டங்களை அவள் அனுபவித்திருக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் எந்த விதமான ஒரு முணுமுணுப்பும் இல்லாமல் அந்த துன்பங்களையும் அவள் தாங்கிக் கொண்டுதான் அந்த 100 மைல், 70லிருந்து 100 மைல் உள்ள தூரத்தை கடந்து போயிருக்கின்றாள். குறைந்தது ஒரு 5-6 நாட்கள் எடுத்திருக்கலாம், அல்லது நடந்து போயிருந்தால் இன்னும் நாட்கள் எடுத்திருக்கலாம். இப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாம் அவள் தாங்கித்தான்
அந்த ஊருக்கு சென்றிருக்கிறாள். இப்படி பல கஷ்டங்களை அவள் எதிர்கொண்டிருக்கிறாள் இந்த இறை மகனை பெற்றெடுப்பதற்காக. அவர்கள் போன ஊர் சொந்த ஊர், சொந்த இனம், தாவீதின் ஊர், அது அவருடைய பரம்பரை. அது சொந்த ஊருக்கு அவர்கள் போகின்ற பொழுது ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ள ஆட்கள் இல்லை, ஒருவர் கூட தங்குவதற்கு இடம் தரவில்லை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, சொந்த ஊர் சொந்த இனம் போகிறோம்னு சொல்கிறோம்ல, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் மறந்துடுவாங்க. இவர் சொந்த ஊருக்கு போனால் இருப்பதற்கு இடம் இல்லை, சத்திரத்திலும் இடமில்லை. இவளுக்கோ நிறை மாத கர்ப்பிணி, எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்று தெரியாது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஏறாத இடமில்லாமல் ஏறி இறங்கினாலும் எல்லோருமே விரட்டி விடுகிறார்கள், இடமில்லை போ, இடமில்லை போ, இடமில்லை போ. அந்த கணவனுக்கு எவ்வளவு மனவேதனையாக இருந்திருக்கும், அந்த மனைவிக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த குழந்தையை எங்கே பெற்றெடுப்பது? இது கடவுளுடைய குழந்தை ஆயிற்றே. இந்த கடவுளுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு கூட ஒரு நாகரிகமான ஒரு இடம் இல்லையே. தெருவில் பெற்றெடுப்பதா, ரோட்டில் பெற்றெடுப்பதா, எந்த ஓரத்தில் பெற்றெடுப்பது என்று ஒரு மனக்கலக்கம் அவளுடைய உள்ளத்திலே போய்கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா காலகட்டத்திலே நீங்கள் பார்த்திருக்கலாம், செய்திகளில் பார்த்திருக்கலாம், மருத்துவமனைகளில் இடமில்லை, மருத்துவமனைகளில் படுப்பதற்கு இடமில்லை, ஆக்சிஜன் இல்லை, மருந்து இல்லை. இப்போ எத்தனையோ பேர் போய் அட்மிட் ஆக போனால் இடமில்லை 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 சொல்லும்போது இடமில்லாமல் பல மருத்துவமனைகள் தேடி ஏறி இறங்கி ஒன்றும் கிடைக்காமல் போகிற வழியில் இறந்து போனவர்களும் உண்டு. இப்போ இவளுக்கோ தலைப்பிரசவம், இடமில்லாமல் இடமில்லை என்ற ஒரு வேதனையோடு இருக்கின்ற வேளையில் யாரோ ஒரு புண்ணியவான் ஒரு மாட்டுக்கொட்டிலை கொடுக்கிறார். கடவுள், இந்த உலகத்தையே படைத்த கடவுளுக்கு தன் மகனை பிறக்க வைக்க ஒரு இடம் இல்லை. கடைசியாக இயற்கையோடு இயற்கையாக ஆடு மாடுகள் மத்தியிலே தான் அந்த குழந்தையை அவள் பெற்றெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த வேளையில் கூட மரியாள் கடவுளை நோக்கி எந்த விதமான ஒரு முணுமுணுப்பும் கொடுக்கவில்லை, எந்த விதமான ஒரு சண்டையும் போடவில்லை, கோபமும் போடவில்லை. அந்த குழந்தையை பெற்றெடுத்து தானாகவே பெற்றெடுக்கிறார். இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னோம்னா ஆஸ்பத்திரியில் போய் பல ஆயிரங்களையோ லட்சங்களையோ செலவழித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. போன வாரமே பார்த்தோம் இல்லைங்களா, கிராமங்களில் முதியவர்கள் தான் அந்த மருத்துவச்சி வேலை செய்வார்கள். ஆனால் இவளுக்கு யாருமே கிடையாது. ஒருவேளை சூசையப்பர் இருந்து பார்த்தாரா அல்லது இயற்கையாகவே அந்த வேதனையில் குழந்தை பிறந்ததா தெரியாது. அப்போ தனிமையிலேயே எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாமல் இறைவன், உலகத்தை படைத்த இறைவனின் மகனையே பெற்றெடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள். அதையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டாள் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக அமைகின்றது. இந்த குழந்தை இயேசு பிறந்தவுடன் இந்த செய்தி கொடுக்க வேண்டுமே, தந்தி அனுப்புவதா, ஆளை விட்டு அனுப்புவதா, யார்கிட்ட போய் சொல்லுவது? அன்னைக்கு வாட்ஸ்அப் கிடையாது, முகநூல் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அதைவிட வேகமாக இயேசுவின் பிறப்பு செய்தி சென்று சேர்ந்தது. வான தூதர்கள் அங்கே சாமக்காவல் காத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு போய் உடனடியாகவே அந்த செய்தியை கொடுக்கின்றார்கள். நேரம் எடுக்கவில்லை. ஆக இடையர்களுக்கும் விண்மீன் மூலமாக 3 ஞானிகளுக்கும் இயேசுவின் பிறப்பு செய்தியானது உடனடியாகவே அறிவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இவை எல்லா நேரத்திலும் அன்னை மரியாள் ஒருபோதும் இறைவனை குறை கூறியது கிடையாது. எல்லா வேளையிலும் உன் அருள் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிறது, அது வழி நடத்தும், அது எனக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்தாலும் உன் அருள் எனக்கு போதும். அதைத்தான் சின்னப்பெரும் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய வேதனையிலிருந்து விடுதலை தரும் ஆண்டவரை என்று போன வாரம் சிந்தித்தோமே. அவர் வேண்டினாரே, அப்பொழுது கடவுள் சொன்ன வார்த்தை, என் அருள் உனக்கு போதும். இதை இவள் கேட்கவில்லை. ஆனால் கேட்காமலேயே இறைவன் அவளோடு கூட இருந்து எல்லா நிலையிலும் அவளுக்கு உதவிகள் செய்ததை நாம் பார்க்கலாம். இது எதை குறிப்பிடுவது என்று சொன்னால், இறைவனுடைய அருள் கரம் அவளோடு இருந்து வழி நடத்தியது என்பதுதான். ஆக நமது வீட்டிலே குழந்தை பிறந்தால் நாம் முதலில் யாருக்கு தெரிவிப்போம்? பணக்காரர்களுக்கு, பணக்கார உறவுகளுக்கு, பணக்கார நண்பர்களுக்கு அல்லது பதவியில் உள்ளவர்களுக்கு. நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ நம்மை விட மேலாக இருக்கின்றவர்களுக்கு தான் முதலில் தெரிவிப்போம். வழக்கமாக ஏழை எளிய மக்கள் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க மெதுவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறட்டும், மெதுவாக வந்து பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெரியவர்களுக்கும் பணக்காரன் சொன்னோம்னா ஏதாவது கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க, அதுதான் ஒரு எண்ணமாக இருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஆக ஆனால் இங்கே கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியானது பணக்காரர்களுக்கு போகவில்லை, ஆளுகின்றவர்களுக்கு போகவில்லை, பதவியில் இருந்தவர்களுக்கு போகவில்லை. மாறாக ஏழை எளிய மக்களுக்கு, இடையர்களுக்கு,
சாதாரண கிழிஞ்சு போன போர்வையை ஜமுக்காலத்தை போத்திக்கிட்டு நடு ராத்திரியில் ஆடுகளை பராமரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏழை இடையர்களுக்குத்தான் முதலாக இந்த செய்தியானது கொடுக்கப்படுகிறது. என்ன செய்தி கொடுக்கப்படுகிறது? பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று ஏழை இடையர்களுக்குத்தான் கிறிஸ்து பிறந்த செய்தி, இந்த இம்மானுவேல் பிறந்த செய்தியானது கொடுக்கப்பட்டது. அதே போல மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிறோம், 3 ஞானிகளுக்கு, வெவ்வேறு நாட்டிலே வாழ்ந்தவர்களுக்கு அந்த விண்மீன் மூலமாக அது கொடுக்கப்பட்டது. அவர்களும் வந்து பார்க்கின்றார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இடையர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியானது லூக்காஸ் நற்செய்தியிலே பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 10-12 வசனங்களிலே பார்க்கலாம். 10 முதல் 12. அவர்களும் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே இரவென்றும் பார்க்காமல் குளிரென்றும் பார்க்காமல் சில ஆட்டுக்குட்டிகளை, அது நம்ம அந்த கிறிஸ்துமஸ் கிருப்பு பார்த்து சொல்கிறோமான்னு தெரியல, ஒருவேளை கொண்டு வந்திருக்கலாம், ஆட்டுக்குட்டிகளை தோளில் போட்டுக்கொண்டு அல்லது மார்பில் அணைத்து கொண்டு அந்த குழந்தை இயேசுவை பார்க்க வருகின்றார்கள். பார்த்து தென்றனிட்டு வணங்குகிறார்கள், மகிழ்ச்சியோடு திரும்பி போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த 3 ஞானிகள் மூலமாக இந்த செய்திகள் கிடைத்த உடனேயே அவர்களும் நேரத்தை வீணடிக்காமல் 3 பேரும் 3 வெவ்வேறு இடத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஒன்றாக இணைந்து வருகிறார்கள். வந்து அரசனை பார்த்து கேட்கிறார்கள், யூதரின் அரசன் பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே? அவரை பார்க்க வந்தோம், அவரை வணங்க வந்தோம் என்று சொன்ன உடனேயே அந்த மன்னனுக்கு ஆச்சரியம். எனக்கு எதிராக ஒரு மன்னன் பிறந்திருக்கிறானா? அது எனக்கே தெரியாமலா? இப்போ என்னுடைய நாட்டில் இருக்கின்ற மக்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கோபத்தோடும் ஒரு கொலை வெறியோடும் அவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் அவன் சொல்லுவான், நீங்கள் போய் பார்த்து விட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் போய் அந்த அரசரை வணங்க வேண்டும் என்று சொல்லுவான். இந்த அரசன் ஏரோது எதற்காக? வணங்குவதற்காகவா? இல்லை, எனக்கு ஒரு எதிரி வரக்கூடாது, அவனை இந்த முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் கடவுள் அந்த விண்மீனை தோன்றச் செய்து நேரடியாக வந்த வழியில் போக வேண்டாம், மன்னனை பார்க்க வேண்டாம், நீங்கள் வேறு வழியில் சென்று விடுங்கள் என்று சொல்லி வேறு வழியாக கடத்தி விடுவதை பார்க்கிறோம். ஆக இந்த குழந்தை இயேசுவை பார்ப்பதற்காக அவர்கள் பல தியாகங்கள் மேற்கொண்டு, அந்த பயணம் கடினமான பயணம், குறைந்த தூரம் அல்ல, வெவ்வேறு நாட்டு பகுதிகள், கீழ்த்திசை என்று கூறுவார்கள். அந்த கீழ்த்திசையிலிருந்து அவ்வளவு தூரத்தை அவர்கள் கடந்து வருவது என்பது ஒரு ஒட்டகத்தில் வந்திருக்கலாம், அது பாலைவன பகுதியாக இருப்பதால் அவ்வளவு துன்பங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டுதான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆக இறைவனின் பிறப்பு என்பது பலருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது, ஒரு சில பேருக்கு அச்சத்தை, கலக்கத்தை, பயத்தை கொடுத்தது. இயேசுவின் பிறப்பு சாதாரண மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசுவின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவரோடு இருந்தவர்கள் பணக்காரர்கள் அல்ல, ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், பாவிகள், சாதாரண மக்கள், இவர்கள்தான். எனவேதான் அவருடைய இறைப்பணியானது குழந்தையாக உருவான நாளிலிருந்து கல்வாரியிலே தொங்குகின்ற வரையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் பாவிகளுக்காகவுமே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வந்ததை தொடக்க அந்த பிறப்பின் நாளிலிருந்தே நாம் பார்த்து உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அடுத்தபடியாக இயேசுவின் பிறப்பின் மூலமாக அவர் முன்னறிவித்தபடியே தாவீதின் குலத்தினில், தாவீதின் ஊரினிலே பிறக்கின்றார். தாவீது யார்? ஒரு ஆயன். அவன் சிறுவனாக இருந்தபோது ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவரை அவனை அழைத்தார். ஆண்டவர் அவனை அழைத்து அபிஷேகம் செய்து மன்னராக உயர்த்தியது அவர்தான். அவர் ஆயன் தன் ஆடுகளை அறிந்து அந்த ஆடுகளை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்விலே தான் இயேசு அந்த மக்களை மீட்கப் போகிற ஆயனாக வரப்போகிறார் என்ற அடையாளமாக அந்த ஆயர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் ஆடு மாடுகளுக்கு மத்தியிலே பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இதையும் முன்னறிவித்திருக்கின்றார். நல்லாயன் நானே என்று ஆண்டவர் சொன்னாரே, ஒரு ஆயன் தன் ஆடுகளை அறிவான், மந்தையை அறிவான் என்று, அதே போல தொடக்கத்திலிருந்தே ஆடு மாடுகள் மத்தியிலே வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் வளர்வது நமக்கு முன் அடையாளமாக அமைகின்றது. அதில் இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், அவர் பிறந்தவுடன் கிடத்தப்பட்ட இடம் எது தெரியுமா? இன்றைக்கி நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப காஸ்ட்லியாக தொட்டி வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா? பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சு, பஞ்சு மெத்தை போட்டு வச்சு, அதுக்கு பிளாஸ்டிக் கவரெல்லாம் போட்டு வச்சுருப்போம்.
ஆனால் இயேசுவை கிடத்திய இடம் தீவன தொட்டி. இந்த பக்கமெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நாங்கள்லாம் வச்சுருப்போம், எங்கள் வீட்டிலலாம் ஆடு மாடு வளர்த்துருக்குறோம், அதனால் அதுக்கு தீவன தொட்டி இருக்கும். அந்த தீவன தொட்டியில் இயேசுவை கிடத்தி இருந்தார்கள். துணியை சுற்றி அந்த குழந்தைய இயேசுவை அங்கே தீவன தொட்டியில் வைத்திருந்தார்கள். அதாவது ஆடு மாடுகளுக்கு உணவு போடப்படும் இடம். இயேசு என்ன சொன்னார் பின்னால? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான். அப்ப இந்த உணவை உண்டால் மக்கள் வாழ்வார்கள். அதன் அடையாளமாக இயேசு குழந்தையாய் பிறந்தவுடனேயே அவரை கிடத்தி இருந்த இடம் தீவன தொட்டி. பார்த்தீர்களா பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆரம்பத்திலிருந்து இயேசுனுடைய பிறப்பு ஆனது அவருடைய வாழ்க்கையை சுருக்கமாக கொடுக்கின்ற ஒரு செய்தியாகத்தான் அது அமைகின்றது. ஆக நாம் அனைவரும் உயிர் வாழ இறைவன் தன் உடலை, தன் இரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றாரே, அதன் அடையாளமாகத்தான் அந்த குழந்தையை தீவன தொட்டியிலே வைத்திருக்கின்றார்கள். ஆக இயேசுவின் பிறப்பு என்பது உலகத்தில் வாழும் அனைவருக்கும் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை தருவதாகும். எனவேதான் அவருடைய பிறப்பு செய்தியை அறிவித்த வான தூதர்கள் கூறுகின்ற செய்தி என்ன தெரியுமா? உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகில் அவருக்கு உகந்தவர்களுக்கு அமைதி உண்டாகுக. அவருக்கு உகந்தவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கின்றவர்களுக்கு, அவருடைய மனதிற்கு ஏற்ற விதமாக நடக்கின்றவர்களுக்கு, பாவத்தை விட்டு தூய வழியில் வாழுகின்றவர்களுக்கு, இவர்கள்தான் அவருக்கு உகந்தவர்கள், அவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று பாடுகின்றார்கள். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆக இந்த இயேசுவின் பிறப்பு என்ற மறை உண்மையை நாம் தியானிக்கின்ற பொழுது இந்த உண்மைகளை நாம் உணர வேண்டும். இயேசுவின் பிறப்பு அவருக்கு உகந்தோருக்கு மகிழ்ச்சியையும், அவரை வெறுப்போருக்கு கலக்கத்தையும் பயத்தையும் மச்சத்தையும் கொண்டு வந்தது. எனவேதான் ஏரோது கலங்கினான். விவிலியம் கூறுகிறது, ஏரோது கலங்கினான், அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று என்று பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே. ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு நடப்பவர்கள் பயம் கொள்ள தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. அவர்கள் தைரியமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆக கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, மன அமைதியை கொடுக்கிறது. நமக்கு கொடுத்திருக்கிறதா என்பது நாம் கேட்க வேண்டிய கேள்வி. கிறிஸ்துவை தாங்கிய நாளில் இருந்து ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவள் தான் அன்னை மரியா. மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாள். அவரையே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் நம்முடைய வாழ்க்கை எளிமையாக இருக்கிறதா? கிறிஸ்துவை பெற்றெடுக்க அன்னை மரியாள் பல போராட்டங்களை முன்னெடுத்து வெற்றி கண்டாள். அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அவரை உள்ளத்திலே வாங்குகிறோம். அந்த இயேசுவை நாம் பெற்றெடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அப்படியானால் நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இவைகளில் நாம் எதிர்கொண்டு நீச்சல் போட்டு வெற்றி பெறுகிறோமா, அல்லது கடவுளை குறை கூறுகிறோமா? கடவுளே, ஏன் இவ்வளவு துன்பம், ஏன் இவ்வளவு வேதனை என்று ஒவ்வொரு நாளும் நாம் குறை கூறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, எந்த நிலையிலும் அன்னை மரியாள் நினைத்ததைப் போல ஆண்டவருடைய அருள்கரம் என்னை வழி நடத்தும், என்னை கைவிட்டு விடமாட்டார் என்ற மனம் படைத்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் என்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார், என்னை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்று நம்புகின்றோமா? அனைத்தையும் மனதில் இருத்தி சிந்தித்த மரியாளைப் போல நாமும் அந்த இறைவனையும் இறை வார்த்தைகளையும் மனதில் போட்டு சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆக கிறிஸ்துவின் பிறப்பால் மகிழ்ச்சியும் நாம் நம்மோடு வாழுகின்ற பிறரையும் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கமே. இப்போ கிறிஸ்துவின் பிறப்பு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது என்று சொன்னால் அது குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்த அவருக்கு உகந்த அனைவருக்குமே மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட நாம் பிற மக்களோடு அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த மறையுண்மை, 3வது மறையுண்மை நம்ம கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள். பிரியமான சகோதரனே சகோதரியே, எனவே இந்த சந்தோஷ தேவ ரகசியத்தில் கிறிஸ்துவின் பிறப்பு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கின்ற நாம் அந்த கடவுள் நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும், நம்முடைய இல்லத்தில் பிறக்க வேண்டும். நாம் எதிர்கொள்கின்ற கவலை, கஷ்டம், துன்பம், துயரம், நோய், நொடி, நோக்காடு அனைத்தும் அகன்று போக வேண்டும். ஆண்டவரின் வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். அன்னை மரியாளைப் போல நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக நங்கூரம் போல வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளோடு நாம் தொடர்ந்து தியானிப்போம். இறை ஆசீர் உங்களோடு எப்போதும் இருக்கட்டும். ஆமென்.
ஜெபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் நாட்டுத் தலைவர்கள் சமூக தலைவர்கள் பொது நிலையினர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருள வேண்டுமென்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர் சகோதரிகளைப் போல வாழ்க்கை நடத்த இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த நவநாள் பக்தர்கள் ஒரு திருவிழத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்பவும் பெற வேண்டும் என்று மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று இந்த நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்று மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டும் என்று நமது இடைவிடா சகாய அன்னையிடம் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து வைப்போம். என்று எனக்கு தெரிந்த பல பேர் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய அக்காள் மருமகள் பிறந்தநாள் கொண்டாடுகின்றார். எனக்கு தெரிந்த ஒரு தோழி ஒருத்தியும் சென்னையிலே பிறந்தநாள் கொண்டாடுகின்றார். ஏதோ இங்கே இருக்கிற இந்த பையன் மத்தேயும் இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடுகின்றான், பீடச்சிறுவன். இன்னும் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் இவர்களையும் நாம் கடவுள் கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களை வழிநடத்த நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீண்டுமாய் கண்முன் கொண்டு வருவோம். உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகளில், உங்கள் நண்பர்களில் யாராவது உடல் அளவில்லாமல் இருந்தால் இறைவன் அவர்களை தொட சுகம் கொடுக்க நாம் ஜெபிப்போம். நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் வரங்களுக்காகவும் ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். திருச்சபையின் அருள் அடையாளங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட உடல் உள நலன்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாய தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோம். குறிப்பாக நம் பங்கை சார்ந்த ஒரு சகோதரி ஒரு 4-5 நாட்கள் முன்னதாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். நல்ல விதமாக அவர் வீடு திரும்பியிருக்கிறார். இறைவன் என்னை பராமரித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் நன்றி கூர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நாம் செபித்திருக்கிறோம். இறைவன் செவி சாய்த்திருக்கிறார். தொடர்ந்து முழு சுகத்தை கொடுத்து அவரை வாழ்விக்க வழிநடத்த அவருக்காக நாம் ஜெபிப்போம். நன்றியோடு ஜெபிப்போம். நம்மையும் கடவுள் பராமரித்து கொண்டிருக்கின்றார், பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளையும் கூட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பல துன்பங்கள் போராட்டங்களுக்கு மத்தியில் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அனைத்திற்காகவும் நன்றி கூறுவோம். நாம் பெற்றுக்கொண்ட சிறிய பெரிய வரங்களுக்காக, நலன்களுக்காக ஆண்டவருக்கும் அதை பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்த நம்முடைய தாய் இடைவிடா சகாய அன்னைக்கும் நமது நன்றிகளை காணிக்கையாக்குவோம். அனைவரும் எழுந்து நின்று தாயே மாமரி என்ற பாடலை பாடி உற்சாகமாய் போற்றுவோம். தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ, தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழரும் உம்மற்புதப்பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணுக்குவி. தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ, தாயே
முழங்காலிடுவோம். நோயாளிகளை ஆசீர்வதிக்கும் ஜெபம் நாம் ஜெபித்திருக்கிறோம். மீண்டும் இந்த வேளையிலே இந்த வல்லமை மிகுந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கின்ற வேளையில் நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ள சிறிய நோய் பெரிய நோய் இருந்தாலும் அவர்களுக்காகவும் நோயினால் அவதிப்படுகின்ற நம்முடைய உறவுகள், நண்பர்கள், அண்டை வீட்டார், தெரிந்தவர்கள் அனைவரையும் இந்த வேளையிலே கொண்டு வருவோம். அதிலும் விசேஷமாக கொரோனா நோவினால் குறைந்து கொண்டிருந்தாலும் 3வது அலை வரும் என்று சொல்லுகிற இந்த காலகட்டத்திலே அந்த நோய் தாக்காமல் தாக்கியிருக்கின்றவர்கள் விடுதலை பெற அவர்களையும் நினைத்து பார்த்து நாம் இந்த ஜெபத்தை ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கி ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இங்கே கூடியிருப்பவர்களின் விசுவாச அறிக்கை. சகாயத்தாயே, நீர் அருள் நிறைந்தவர், தாராள குணமும் உடையவர், இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. உமது கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயம் இல்லை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவராயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களுக்கு தீர்ப்பிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று நம்புகிறோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அலட்சியம் கொள்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இறைவனிடம் அன்பு கொண்டு இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் உமது சகாயத்தை நாடும் மனதையும் உமது திருக்குமாரனிடமிருந்து பெற்று தாரும். எழுந்து நிற்போம். எக்காலமும் கடவுளின் பிள்ளைகளாகிய நாமும் ஒன்றிணைந்து மரியனை புகழ்வோமாக. வல்லமைமிக்க அவளது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆதித்திரு வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, முத தாயாய மரியன்னையை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்று உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறு பலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. ஆமென். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை புரிவதற்காக நாம் இதோ முழந்தால் படியிட்டு இருக்கிறோம். பக்தி உணர்வோடு நாம் இங்கே இருக்கிறோம். இறைவன் பிறந்ததை, அந்த ஒளி சந்தோஷ மறை உண்மையை நாம் தியானித்திருக்கிறோம். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே கடவுள் இந்த உலகிற்கு மனு உருவானார். மனு உருவானது மட்டுமல்லாமல் நாம் வாழ்வு பெறுவதற்காக தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து இதோ தொடர்ந்து அவருடைய பிரசன்னம் இருப்பதற்காக தன் நற்கருணையிலேயே அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அவரை சந்தித்து ஆராதிக்க, ஸ்துதிக்க, ஸ்தோத்திரம் செய்ய இறைவன் நம்மை இதோ இந்த வேளையிலே அழைத்திருக்கின்றார். ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழுவோம். இதோ கொடுக்கப்பட்ட இந்த குறுகிய நிமிடங்களை நாம் பயனுள்ளதாக மாற்றுவோம். எத்தனையோ மக்கள் இந்த கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் ஒன்று அவர்கள் வராமல் இருக்கின்ற மக்களும் உண்டு. ஆனால் இப்போது காலகட்டத்தில் முடக்கம் இருப்பதால் ஆலயத்திற்கு வர முடியாமல் ஒரு சில மக்கள் வருத்தப்படுவதும் உண்டு. ஆனால் பல மக்கள் வாஞ்சையோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இறைவன் இதோ இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் இந்த வழிபாட்டிற்கு உதவியாக இருப்பதற்காக வந்திருக்கின்ற பங்கெடுக்கின்ற மக்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். எனவே நாம் இந்த வேளையில் நம் ஆண்டவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். ஆண்டவரே வாரும், என் உள்ளத்திலே வாரும், பாவம் போக்க வந்தவரே வாரும், பாவிகளின் உள்ளத்திலே வாரும், இந்த உலகை மீட்பதற்காக மனிதனாய் பிறந்த கடவுளே வாரும், உமக்கு பிரியமான மக்களுடைய மனதில் தங்கிடவே வாரும், எங்கும் நன்மை செய்வதற்காக எழுந்து வந்தவரே வாரும், இந்த மண்ணிலே நாங்கள் வாழுகின்ற மண்ணிலே நன்மைகள் செய்திடவே பெருகிடவே வாரும். நீர் உறவை தேடி வருகின்ற கடவுளாக இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் உறவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். நன்றி கூறுகின்ற ஆண்டவரே, இதோ உடைய உறவுகளாகி எங்களை தேடி வந்திருக்கின்ற வேளையில் நாங்களும் அந்த உறவை பேணி உம்மை தேடி வரக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருளும் ஆண்டவரே. எனவே இந்த வேளையிலே இதோ நாங்கள் செய்கின்ற ஏறெடுக்கின்ற இந்த ஆராதனை வழிபாட்டை உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை 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 ஆண்டவரே தேவரீரே வாரும், உம்மடியவரின் உள்ளத்திலே வாரும். ஆண்டவரே தேவரீரே வாரும், உம்மடியவரின் உள்ளத்திலே வாரும். ஆண்டவரே தேவரீரே வாரும், உம்மடியவரின் உள்ளத்திலே வாரும்.
ஆண்டவரே தேவரீரே வாரும், உம்மடியவரின் உள்ளத்திலே வாரும். ஆண்டவரே தேவரீரே வாரும், உம்மடியவரின் உள்ளத்திலே வாரும். ஆண்டவரே தேவரீரே வாரும், உம்மடியவரின் உள்ளத்திலே வாரும். ஆண்டவரே தேவரீரே வாரும், உம்மடியவரின் உள்ளத்திலே வாரும். ஆண்டவரே தேவரீரே வாரும், உம்மடியவரின் உள்ளத்திலே வாரும். பாவம் போக்க வந்தவரே வாரும், பாவிகளின் 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 உள்ளத்திலே வாரும். உலகை மீட்க வந்தவரே வாரும், உம்மக்கள் மனதில் தங்கிடவே 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 வாரும். ஆராதனை 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 பிரியமான சகோதரனே சகோதரியே, ஏதோ இறைவன் நம் ஒவ்வொருடையும் உள்ளத்தையும் அறிந்து வைத்திருக்கின்ற கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே மன்னிக்கின்ற மக்களாக, பழிக்கு பழி வாங்காத மக்களாக நான் அந்த உலகத்திலே வளர வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த வாரங்களிலே நாம் தொடக்க நூலிலிருந்து நாம் வாசகங்களை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை பற்றி சூசை தன் சகோதரர்களால் விற்கப்படுகிறார். அவரை கொல்ல நினைக்கின்றார்கள். ஏதோ கனவு காண்கிறவன் வருகிறான், இவனை கொன்று விடுவோம், இவன் இறந்து விட்டால் நாம் நிம்மதியாக இருப்போம் என்று உடன் பிறந்த சகோதரர்கள் அவரை கொல்ல திட்டமிடுகிறார்கள். ஆனால் அங்கே ரூபன் என்ற ஒரு சகோதரன் அவனை கொல்ல வேண்டாம், அந்த இரத்தப்பழி நம்மேல் வர வேண்டாம், அவனை காப்பாற்றும் நோக்கத்துடன் நாம் அவனை தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும், வேண்டுமென்றால் இந்த கிணற்றுக்குள் தள்ளிவிடலாம் என்று ஆலோசனை கூறுவார். காரணம், அவனை எழுப்பிவிடலாம் என்ற ஒரு எண்ணம்தான். அந்த வேளையிலே
அந்த வழியாக வந்த வியாபாரிகளை பார்த்தவர்கள், ஏன் இவனை நாம் சாகடிக்க வேண்டும், இவனை விற்றுவிட்டால் இவன் வேறு நாடுகளுக்கு போய்விடுவான், இங்கே இருக்க மாட்டான் என்ற ஒரு உணர்விலே சூசையை விற்று விடுவதை நாம் பார்க்கிறோம். காலங்கள் உருண்டோடுகின்றன, பல வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த சூசை எகிப்திலே அரண்மனையிலே ஒரு முக்கியமான பொறுப்பை வகிக்கக்கூடிய அளவுக்கு, நிதி நிர்வாகம் ஒரு முக்கிய பொறுப்பை வகிக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் உயர்த்தி வைக்கிறார். கொல்ல நினைத்தார்கள், ஆனால் கடவுள் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் பஞ்சம் ஏற்படுகிறது. எல்லா மக்களும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், உணவில்லாமல், தானியம் இல்லாமல். ஆனால் சூசை தன் அறிவு கூர்மையால் அரசனை எச்சரிக்கைப்படுத்தி, அவன் கனவுகள் கண்டு பல புதுமைகளை செய்ததால் அரசன் மனதில் இடம் பிடித்தது மட்டுமல்லாமல் அரசனும் சூசையனுடைய வார்த்தையை கேட்கின்ற நபராக மாறிவிட்டார். எனவேதான் இந்த நாட்டிலே பஞ்சம் வரப்போகிறது என்று சொன்னவுடனேயே முழு பொறுப்பையும் அதிகாரத்தையும் கொடுத்து நிர்வகித்துக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது பல வருடங்களுக்கு தேவையான தானியங்களை சேர்த்து வைக்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுகிறார் சூசை. இந்த சமயத்தில் தான் உணவில்லாமல் மடிகின்ற ஒரு காலகட்டம் வருகின்ற பொழுது எகிப்திலே தானியம் கிடைக்கிறது என்று தெரிந்து சகோதரர்கள் அனைவருமே இளையவனை மட்டும் விட்டுவிட்டு, பெஞ்சமினை விட்டுவிட்டு மற்ற அனைவரும் எகிப்துக்கு வருகிறார்கள். வருகின்ற பொழுது இங்கே சூசையை பார்க்கின்றார்கள். சூசைக்கு அடையாளம் தெரிகிறது, அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. ஒருவேளை நாம இருந்திருந்தால் நாம் என்ன நினைத்திருப்போம்? ஏதோ என்னை கொல்ல நினைத்தவர்கள் வந்திருக்கின்றார்கள், என்னை அழிக்க நினைத்தவர்கள் வந்திருக்கிறார்கள், நான் கடவுள் சொன்ன வார்த்தைகளை கனவாக சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறாமையால் தத்தளித்தவர்கள், பொறாமையால் கொந்தளித்தவர்கள் வந்திருக்கிறார்கள், இவர்கள் இப்படியே விரட்டி விட்டு விடுவோம், இவர்களுக்கு ஒரு குண்டு மணி கூட கொடுக்கக்கூடாது என்று சொல்லி நாம் விரட்டி விட்டிருப்போம். ஒரு வேளை நம்முடைய மனித பலவீனத்திலே பழிக்கு பழி வாங்கக்கூடிய நேரம் என்று அவர்களை கைது செய்து வைத்திருக்கலாம், அவர்களை தண்டித்திருக்கலாம், அவர்களை அழித்திருக்கலாம். ஆனால் சூசை கடவுளுக்கு பிரியமான மகனாயிற்றே. எனவேதான் பழிக்கு பழி அல்ல, மாறாக மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை தன்னுடைய சகோதரர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த வாசகத்தை தான் நாம் இன்றைய வாரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பழிக்கு பழி அல்ல, மன்னிப்பு. அந்த மன்னிப்பிற்கு தேவை மனமாற்றம். மனமாற்றம் என்பது உதட்டிலிருந்து அல்ல, நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட வேண்டும். அந்த உள்ளத்திலிருந்து ஏற்படும் மாற்றமானது அந்த மனிதனுக்கு நிலையான நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சி தீய மனிதனை நல் மனிதனாக மாற்றும். நல் மனிதன் பழிக்கு பழி அல்ல, மீண்டும் மன்னிப்பை விதைப்பான். இதைத்தான் சூசை அன்று தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்த செய்தி. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் பார்க்கிறோம் விடுதலை பயண நூலிலே அதிகாரம் 21, 24 கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், கீறலுக்கு கீறல் என நீ ஈடு கொடுப்பாய். இதைத்தான் பழைய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுத்தது. யாராவது அடித்தால் திருப்பி அடி, யாராவது காயப்படுத்தினால் திருப்பி காயப்படுத்து. ஆனால் இன்று நாம் சிந்திக்கின்ற கடவுள் மனிதனாய் பிறந்த பொழுது அவர் கற்றுக் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? நாம் பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரம் 38 42 வரை.
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்தவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்று கூறுகின்றார். நாம் செய்வோமா? அப்படி செய்யக்கூடிய மக்களா நாம்? கடவுள் நம்முடைய கடவுள் தானே, நமக்கு நல்ல படிப்பினையை கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. நம்மால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று திருப்பி கொடுக்காமல் இருக்க முடியுமா? சிந்தித்து பார்ப்போம் பிரியமான சகோதரனே, சகோதரியே. சூசை வாழ்க்கையில் அதைத்தானே பார்க்கிறோம். அவர் நினைத்திருந்தால் சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சிறையிலே போட்டு வாட்டி வதைத்திருக்கலாமே. அவர்களுக்கு யார் என்று அடையாளம் தெரியவில்லை. இவருக்கு தெரிந்தது. அவர்களை வெட்டி வீழ்த்தி இருக்கலாம், கொன்று குவித்திருக்கலாம், யாருக்கும் தெரியாது. அவருக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தது. ஆனால் அவர் செய்த காரியம் என்ன? மன்னிப்பு. ஆக இயேசுவை பின்பற்றுகின்ற நாமும், சூசையின் வழியில் வந்த நாமும் இந்த அன்பை கொடுக்க வேண்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டும். பழிக்கு பழி அல்ல என்ற ஒரு செய்தியினை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் என்று கூறுகின்றார். நம்ம எத்தனை பேர் பேராசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று இருந்தாலும் இன்னும் வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லாத மக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? ஒரு சில பேர் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நாம் இருக்கிறோமா? இருந்தால் சந்தோஷம்தான். அதைத்தானே கடவுள் கற்றுக் கொடுக்கின்றார். அதுவும் மன்னிப்பின் வெளிப்பாடு தானே, அன்பின் வெளிப்பாடு தானே. அதைத்தானே இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், விட்டு சென்றிருக்கிறார். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிற எவருக்கும் கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றாரே. அப்போது மக்கள் கேட்கின்றார்களே, நாம் கூட கேட்போம். ஒவ்வொரு முறையும் நாம் அடி வாங்கி கொண்டிருந்தால் எப்போதுதான் அவர்கள் திருந்துவார்கள்? நாமும் திருப்பி கொடுக்காமல் இருந்தால் நம்ம ஏமாளி என்று பார்க்க மாட்டார்களா என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான், உண்மைதான் பிரியமான சகோதரனே, சகோதரியே. அவன் ஒரு முறை அடிக்கின்ற பொழுது நாம் பொறுத்து கொண்டால் அவன் திரும்பி அடிக்கக்கூடாது. அதுதான் மனித மாண்பு. அவன் அடித்த பொழுது நாம் திருப்பி காட்டுவதால் இன்னும் அடி என்று அர்த்தம் அல்ல. அடிக்கின்றவனும் மனமாற்றம் பெற வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உனது வலது கண்ணத்தை அறைந்தால் நீ இடது கண்ணத்தையும் திருப்பி காட்டு. ஏனென்றால் இடது கண்ணத்தை திருப்பி காட்டுகின்ற பொழுது நாம் ஓங்கி அடிக்க முடியாது. அவனை நாம் திருப்பித்தான் அடிக்க வேண்டும். அது திருப்பி அடிப்பது என்பது ஒரு அவமான செயல் என்று நினைக்கின்றேன். எனவே தான் ஆண்டவர் கூறுகின்றார், உன் இடக்கண்ணத்தையும் திருப்பி காட்டு. அப்படியானால் அவன் அடிக்காமல் போக வேண்டும், அவன் மனம் மாற வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கம். அவன் அடிக்க அடிக்க நாம் கன்னத்தை காட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. ஆக அடிக்கின்றவனும் அடி வாங்குகிறவனும் இருவருமே மனமொத்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த கடவுள்தான் நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்றார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த படிப்பினையைத்தான் நம்ம ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த படிப்பினையைத்தான் சூசையும் தன் சகோதரர்கள் மீது வெறுப்பு இல்லாமல், கோபம் இல்லாமல் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்ட செய்தியினை நாம் பார்க்கின்றோம். எனவே நம் வாழ்க்கையில் யாரையாவது மன்னிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், அல்லது நமக்கு எதிராக யாராவது காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், இறைவா அவர்களை மன்னிக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். அவர்களும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் அவர்களை முழு மனதோடு மன்னிக்கின்றோம். அவர்களும் மாறி ஒரு நல்ல சமுதாயத்தை நாங்கள் கட்டமைக்க எங்களுக்கு தேவையான வரத்தை தாரும் என்று சொல்லி, நமக்கு துரோகம் செய்தவர்களுக்காக, நம்மை வெறுக்கின்றவர்களுக்காக, நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்களுக்காக பழிக்கு பழி வாங்காத ஒரு மனநிலையில் நாம் அவர்களை மன்னிக்க தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோமா? ஒவ்வொருவரையும் நாம் மன கண்முன் கொண்டு வருவோம். ஆண்டவரே, இவர்களை நினைத்தால் எனக்கு கோபமாக வருகிறது,
இவர்களை நினைத்தால் என்னால் மன்னிக்க முடியவில்லை. அவர்கள் செய்த செயல்கள் என் இதயத்தை குத்தி கிழித்து கொண்டிருக்கின்றது. ஆயினும் ஆண்டவரே, நீர் என்னுடைய கடவுளாக இருக்கிறீர். நான் மன்னிக்க வேண்டுமென்று விரும்புகிறீர். எனக்கு கொடுமை செய்தவர்களை, என் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களை, பாரபட்சம் காட்டி ஒதுக்கி வைத்தவர்களை நான் மன்னிக்கக்கூடிய அந்த பரந்த மனதை தாரும் என்று சொல்லி நம்மை காயப்படுத்திய ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே ஆண்டவர் பாதத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். நாமும் இறைவனைப் போல, எவ்வாறு இறைவன் அந்த கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அவரை காயப்படுத்திய, தன்னுடைய வார்த்தையால் காயப்படுத்திய இடப்புற கள்வனை பார்த்து அவர் சாபம் கொடுக்கவில்லை, அவர் சபிக்கவில்லை, பேசாமல் தான் இருந்தார். வலப்புற கள்வன் மனமாற்றம் அடைந்தான். அவனுக்கு உடனடியாக விண்ணகத்தை பரிசாக கொடுத்தார் அல்லவா? நாமும் பழிக்கு பழி வாங்காமல் கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளைப் போல வாழக்கூடிய வரத்தை ஏதோ இந்த ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மை காயப்படுத்திய ஒவ்வொருவருக்காகவும், நம் குடும்பத்தில் இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், பொறாமையின் காரணமாக அன்று சூசையை காயப்படுத்தி கொள்ள நினைத்தவர்களைப் போல நம்முடைய உடன்பிறப்புகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். நாம் பணி செய்யும் பணித்தளத்தில் பலர் நம்மை காயப்படுத்த நினைக்கலாம், நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கலாம். அவர்கள் மனம் மாற்றம் பெற வேண்டும். நாம் அவர்கள் கொடுக்கின்ற மன்னிப்பானது ஒரு படிப்பினையை தர வேண்டும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரிடம் நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, யோவானைப் போல உன் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, யோவானைப் போல உன் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, பலவீனமான என்னையும் உன் பலத்தால் ஈடுகட்டுவீர், பலவீனமான என்னையும் உன் பலத்தால் ஈடுகட்டுவீர், கரை காணா படகு போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா,
காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே. காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. ஆமாண்டவரே, இதோ உம் பிரியமான சீடன் யோவான் உன் மார்பிலே சாய்ந்து கொண்டாரே, அதே போல நாங்களும் உமது மார்பிலே சாய ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும், எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்ளும். இதோ இந்த உலகத்தில் எங்களுக்கு வெறுப்பும் புறக்கணிப்பும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அரவணைக்க ஆட்கள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் தடுமாறி தங்கள் வாழ்க்கையை கூட முடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, எங்கு போவோம்? எங்களை தேற்றக்கூடிய ஆள் யார் இருக்கிறார்? இந்த உலகமே எங்களை வெறுக்கிறது, இந்த உலகமே எங்களை புறக்கணிக்கிறது. ஆண்டவரே, எனவே எங்களுக்கும் ஒரு தோள் கிடைக்குமா, எங்களுக்கும் சாய்வதற்கு ஒரு மார்பு கிடைக்குமா என்று எங்கிக் கொண்டிருக்கிறோம். தாய் தன் குழந்தையை மார்போடு அணைத்துக் கொள்வதைப் போல இந்த உலகத்திலே தடுமாறி கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மார்போடு அணைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஏதோ நாங்கள் கரை காணாத படகை போல தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஒரு ஆதவனா எங்களுக்கு வழிகாட்ட வாரும். தடுமாற்றம் இல்லாமல் தெளிந்த ஒரு கடலை எங்களுக்கு கொடுத்தருளும், தெளிந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்தருளும். இந்த உலகம் என்ற கடல் ஆனது கொந்தளிப்பாக இருக்கிறது. நாங்கள் பயணிக்கின்ற இந்த வாழ்க்கை என்ற படகானது அந்த அலைகளால் பாதிக்கப்பட்டு தத்தளித்து கொண்டிருக்கிறது. மூழ்கி விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இறந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கிறோம். நோய்கள் என்ற போராட்டம் என்ற கலக்கங்கள், வறுமை என்ற போராட்டம், கொந்தளிப்பு, நோய் நோக்காடி என்ற அலைகள், இந்த கொரோனா முதல் அலை, இரண்டாவது அலை, மூன்றாவது அலை வருமோ, என்ன ஆகுமோ என்ற ஒரு பயம், நாங்கள் உயிரோடு இருப்போமா இல்லையா என்ற ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, ஏதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தூக்கி நிறுத்துமையா. பலவீனமாக இருக்கிற என்னையும் உன்னுடைய பலத்தால் ஈடுகட்டியருளும். உன்னுடைய பலத்தை எங்களுக்கு தந்தருளும், உன்னுடைய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்தருளும். உம்மை போல நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய வரத்தை தாரும். ஆண்டவரே, எவ்வளவுதான் அன்பை காட்டினாலும் நாங்கள் பல சமயங்களில் உம்மை விட்டு விலகித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித பலவீனமானது எங்களை கீழே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவத்திலே வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆயினும் நீர் தேடி வந்து தோள் மீது போட்டுக்கொண்டு வருகின்ற கடவுளாக இருக்கிறே, அப்படியே எங்களை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றிவிடும். ஆண்டவரே, எங்களுக்கும் ஒரு மனமாற்றத்தை தாரும். உம்மை விட்டு பிரிந்து விடாமல் உம்மோடு இணைந்து வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, ஏதோ குறிப்பாக நாங்கள் வாழுகின்ற இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். இதோ மீண்டுமா எங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் நண்பர்களையும் உடன் பிறந்தவர்களையும் உறவுகளையும் உபகாரிகளையும் நன்றி நினைத்து பார்க்கின்றேன். ஆண்டவரே, அவர்கள் எத்தனையோ பேர் உடல் நல குறைவினால் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். எங்கள் திருச்சபையை வழிநடத்துகின்ற திருத்தந்தைக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ அவரும் ஒரு சிகிச்சை செய்து மருத்துவமனையில் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். நீதாமே இந்த உலகத்தை அமைதியின் வழியிலே கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாய் படைத்திருக்கிறீர். அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இன்னும் இந்த திருச்சபையை கட்டி காப்பாற்ற நேரிய வழியில் வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவராக அவர் உயர்த்தும். ஆண்டவரே,
நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருளும், தொட்டு சுகம் கொடுத்தருளும். நற்கருணை ஆண்டவரே, உம்மை பார்த்த உம்மை தேடி வருகின்ற எத்தனையோ மக்களுக்கு நீர் ஆறுதல் கொடுத்து அவர்களை காப்பாற்றி இருக்கின்றீரே. நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி கொண்டு வருகின்ற ஒரு கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இது குறிப்பாக நாளிலே பிறந்தநாள் கொண்டாடுகின்ற ஆரோக்கிய ராணி என்ற சகோதரிக்காகவும், எலிசபெத்தின் சகோதரிக்காகவும், இந்த மத்தேயு என்ற சகோதரனுக்காகவும் இன்னும் பல பேர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். வாழ்க்கை என்ற கொடையை கொடுத்திருக்கிறீர், இன்னும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறீர். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு அவர்களை வாழ வைத்தருளும் ஆண்டவரே. உம்மை தேடி வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருளும், உம்மோடு இணைந்து வாழக்கூடிய வரத்தை கொடுத்தருளும். இந்த உலகத்தில் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர், நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் உள்ளங்களை ஊடுருவி பார்க்கின்ற அன்பு கடவுளாக இருக்கிறீர். எங்கள் தேவைகளை நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறீர். ஆனால் நாங்கள் எங்களுக்கு மட்டும் தேவையானதை கேட்கின்றோம். அது பிறருக்கு காயம் கொடுக்கிறதா என்று பார்ப்பது கிடையாது. நாங்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்கள் எங்களையும் வாழ வைத்து பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மன்றாட்டுக்களாக நாங்கள் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை உயர்த்தும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. மை போற்றுகிறோம், மை புகழுகிறோம், மை வாழ்த்துகிறோம், மை ஆராதிக்கிறோம். உங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. சுமை சுமந்து சூழ்ந்து போயிருக்கிறோம். பல்வேறு அலைகளினால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் ஆறுதலின் தேவனாக, ஆறுதல் கொடுக்கின்ற கடவுளாக வந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. வேதனையில் இருக்கின்ற, கலங்கி போயிருக்கின்ற, அச்சத்தோடு இருக்கின்ற, பயந்து போயிருக்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் எவ்வாறு உமக்கு உகந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீரோ, அமைதியை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீரோ, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மனித பலவீனத்திலே வீழ்ந்து விடுகின்ற பொழுது மீண்டும் மீண்டுமாய் தேடி வந்து தூக்கி நிறுத்துகின்ற கடவுளாக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார்.
ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆறுதல் கொடுக்கின்ற இறைவன் தன் ஆசீர்வாதங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நாம் விழுந்தால் படியிட்டு மாண்புமிகு கீதத்திலே கலந்து கொள்வோம். முறைகள் அனைத்தும் இனி
இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற ஆரோக்கிய ராணி எலிசபெத் மற்றும் மேத்யூ இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் நன்றி பலியாக தெரேசா குடும்பத்தரப்பு கொடுக்கின்றார்கள். அந்த அறுவை சிகிச்சை நல்ல விதமாக நடந்து முடிந்து பத்திரமாக வீட்டிற்கு வந்ததற்காக நன்றி கூறி தொடர்ந்து இறை ஆசீர்வாதம் ஜெபிக்கின்றார்கள். இந்த திருப்பலியில் தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து பார்த்து மன வருத்தமடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்பப்பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரம். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரம். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரம். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறை வசனங்கள் 18 தொடக்கம் 21, 23 தொடக்கம் 29, அதிகாரம் 45, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை. அந்நாள்களில் யூதா யோசேப்பு அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும். என் தலைவரே, செவி சாய்த்தருளும். உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவராகிய தாங்கள் உம் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர். அவனுடைய சகோதரன் இறந்துவிட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள். அதற்கு தாங்கள், உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள். உம் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள்கள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள், எங்களால் போக இயலாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம், வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம். உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான். அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன். ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை. இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள். இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார். அப்பொழுது யோசேப்பு
தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் யோசேப்பு, நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை நீங்கள் எகிப்துக்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம். உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்கள் இனங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஊட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரை. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள்.
தீர்ப்பு நாளில் சொதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வே உடமேற்று தந்தோம், பூவாக மனம் பேச வைத்தோம். பொன்னான வாழ்வே உடமேற்று வைத்தோம், பூவாக மனம் பேச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரான தானே, புதிரான வாழ்வே எதிரான தானே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அணைப்பாய் ஆவரணே. பிரியமான சகோதரனே சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனித திரு அமேனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் இந்த திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நாங்கள் நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கையும் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையை உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த அந்த முழுமையான அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக திருவிருந்தை பெற செல்வம். என் இனிய இயேசுவே, தூய நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் விட உம்மை நான் அன்பு செய்கிறேன். மேலும் உன்னை என் ஆன்மாவில் வரவேற்க ஆவல் கொண்டுள்ளேன்.
ஆனால் உம்மை இப்போது நற்கருணை வடிவத்தில் பெற முடியாத காரணத்தினால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்தில் எழுந்து வாரும். நீர் என்னோடு இருப்பதைப் போல் நினைத்து உம்மை அரவணைத்து கொள்ளவும் உம்மோடு முழுமையாக இணைந்து வாழவும் விரும்புகிறேன். உம்மை விட்டு ஒரு போதும் பிரியாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவின் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேசுரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்.